நம்ம ஒரு சங்கீதாவை ஏமாற்றிய விஜய்னு டேக் ஒன்று போட்டான். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அண்ணின்னு போட்டுறாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா. இதுக்கு தான் ஒத்துமையா ஒரு டேக் போடுங்கன்னு. கபிலன் எங்க வழியெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு கபிலன், வெளில சொல்லவே முடியாது. அந்த டைம்லாம் நான் அந்த உண்மை வந்து என்னைக்காவது ஒன்றா வெளில வரும். அதே மாதிரி இவன் ஃபேஸு கிளியறத நான் அப்படியே பார்த்து ரசிப்பேன். இவனை விட மோசமாக நான் ரசிப்பேன். அதனால தான் எல்லாரும் எல்லாரும் பேசும்போது அதை நான் அப்படியே என்ஜாய் பண்ணுறேன். இல்லைங்க, தப்புனா தப்புங்க. இப்போ நீங்க தலைவர் ரசிகராகட்டும், தலை ரசிகராகட்டும், எவன் எக்ஸட்ரா நீ சினிமாவில் இல்லை எவனா நீ ஒருத்தர் ஹீரோ ரசிச்சுக்கோ இல்லைன்னு சொல்ல, அந்த ஹீரோ தப்பு பண்ணா தப்பு முட்டு கொடுங்க. நான் இப்போ நான் வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோட ரசிகர் அவனுகிட்ட போயிட்டு நீங்க நியாயத்தை பேசுறீங்க. இல்ல அவனா ஏங்க 41 பேர் செத்த போது நான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு கேக்குறேன் மதன், நீங்க அவனுகிட்ட மறுபடியும் கருணை எதிர்பார்க்கறீங்க. அரக்கணுங்க. 2 வயசு குழந்தை இறந்தது, 6 வயசு கர்ப்பிணி பொம்பளை இறந்தது. எப்படி நீங்க அவனுகிட்ட போயிட்டு இல்ல என் தலைவன் பண்ணு தப்புதான் அப்படின்னு அவன் எப்படிங்க பேசுவான்? அவன் இல்ல மதன் திருப்பியும் வந்து அவரை ஒரு பக்கம் அஜித்தையும் ஒரு பக்கம் ரஜினியும் வச்சு பேசுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. அவன் அது கிடையாது. 41 பேர்ன்றது கரூர்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த நடிகர் கூடயும் இல்ல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த நடிகர் கூட நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, பேசுங்க. அதாவது மதன், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால எந்த நடிகர் கூடயும் இவனை வச்சு கம்பேரே பண்ணக்கூடாது. அபத்தம். ஏன்னா எந்த நடிகராலையும் 41 பேர் 50 பேர் சாகல, இவனால செத்து இருக்கிறான். நீங்க இவனுங்கிட்ட இப்ப கூட இறக்கம் இல்ல. ஏன் இதை விட கொடூரம், இப்ப ஒரு பொண்ணு வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு அப்ளை பண்ணிருக்க, அதை விட கொடூரம் கரூர் கொடூரம். 41 பேர், கிட்டத்தட்ட 50 பேர். இதோட மொத்தமா அவன் மாநாட்டுல இருந்து சேர்த்தோம்னா 50 பேர் கணக்கு வருது. 50 பேர் செத்து இருக்கிறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. ஊடகங்கள் கேள்வி கேட்கல. நேஷனல் ஊடகம் போனா உட்காந்து அவர் பேட்டி கொடுக்க மயிறு பேட்டி கொடுக்க மாட்டாரா? அவர் சொல்லுவாரா, இவர் உட்காந்து எழுதி நொட்டு வாராம். ராஜீவ் யாரு? மூத்த பத்திரிகையாளர், நேஷனல் பத்திரிகையாளர், நேஷனல் மீடியா பத்திரிகையாளர். அதே மாதிரி பாருங்க, இவரோட வைஃபோ இவரோட குழந்தைங்களோ இவனுக்கு முட்டையே கொடுக்கறது இல்லை. இவங்க அப்பா கூட வந்து இவனை மீறி வந்து சில இடத்துல உண்மையை பேசுறாரு. ஆனா அண்ணல இருந்து இன்ன வரைக்கும் இவனை பேக்கப் பண்றது இவங்க அம்மா தான். இன்ன வரைக்கும் போயிட்டு நீங்க உயிர் பிச்சை கேட்பீங்களா? ஏன் ஜிப்சி? இல்ல தலைவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நாள் அவருக்கு வெட்டிங் டேக்கு நீங்க வந்து 25th வெட்டிங் டே, 24th வெட்டிங் டே, 15th வெட்டிங் டே, 18th வெட்டிங் டே, அண்ணாக்கு திருமண நாளத்துக்கு எத்தனை நாள் உன்னோட கையால எழுதிட்டு பேசிட்டு இன்னைக்கு வந்து அண்ணியத்தா இப்படிடா தப்பா பேசுறீங்க, உன் அண்ணன் பண்ண தப்பு தான், இன்ஸ்டாகிராம் விட்டு ட்விட்டர் ஓடு, 10 நாள் தலைமுறை வா, அதுக்கப்புறம் வா, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வாழாட்டி பேசாத, அமைதியா இருந்துரு. அதை விட்டுட்டு இது இவ்வளவு நாள் விட்டுட்டீங்க, ஏன் எலெக்ஷன் டைம்ல வந்து தான் பேசணுமா? சில விஷயங்கள் ஆரம்பத்துல சில விஷயங்கள் தவறுகள் நடக்கும்போது இது தவறு, இப்படி பண்ணலாமா, இது நியாயமா, இது இப்படி பண்ணா இப்படி பண்ணுவாங்களே, இப்படி கேட்பாங்களே அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற பொதுமக்களோ இல்ல இங்க இருக்கிறவங்க விஜய் எதிர்ப்பாளர்களோ இல்ல விஜய் ஆதரவாளர்களோ யாரோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு, ஆனா கேள்வி கரெக்டான கேள்வியா இருந்து யார் கேட்கறாங்க மேட்டர்ல எப்பேற்பட்ட கேள்வி வருதுதான் மேட்டர். அப்ப எப்ப கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் 2 மாசத்துல 3 மாசம் கூட முழுசாக நேரத்துல மலேசியால போய் காலாட்டி கையாட்டிட்டு கம்பத்துல நாய் காலை தூக்கி ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டு டான்ஸ் ஆடுறான்னா அவன் சைக்கோவா இல்லையா? அவனுங்க அதை உட்காந்து ரசிச்சு விசில் அடிச்சு பேசுறவனுங்க கிட்ட போயிட்டு நீங்க டேய் இதெல்லாம் நியாயமா இல்லடா, ஒரு நியாயம் வேணாமா, இங்க ரஜினி ஃபேன்ஸ் இப்படி இருக்கிறாங்க, அஜித் ஃபேன்ஸ் இப்படி இருக்கிறாங்க, சூர்யா ஃபேன்ஸ் இப்படி இருக்கிறாங்க, நீங்க இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் மனுஷனுங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள். அது ஜோம்பி, அது சைக்கோ, அது அது அவன் தலைவனும் சைக்கோ, அவன் தலைவன் கீழே இருக்கிறவன் எல்லாம் சைக்கோ. சரியா? ஊரு உலகத்துல 41 பேர் செத்து உட்காந்து அங்க புலம்பி அழுதுட்டு இருக்கிறான். ஒருத்தன் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து அப்படி தேம்பி அழுகுறாராம். பின்னாடி பொண்டாட்டி வந்து தோல்ல கை வச்சு ஏன் அழுகுற, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நொட்டு மயிராண்டி நொட்டு கூதிங்களா? என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என் பொண்டாட்டியோட வச்சுக்கலாம், அவுத்து விட்டு போக வேண்டியதானே, டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு புருஷன் உட்காந்து சோத்துல உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருக்கிற? இல்ல நீ என்ன மயிருக்கான் புருஷன் கூட உட்காந்துருக்கிற, விட்டுட்டு போக வேண்டியதானே. நீ என்ன வந்து உன் பொண்டாட்டி கூட இருக்கிற, விட்டுட்டு போக வேண்டியதானே, அவங்க கூட போக வேண்டியதானே. பெத்த புள்ள அங்க தனியா 2 பிள்ளைங்க, 2 வயசு புள்ள 4 வயசு புள்ள வீட்டுல சும்மா இருக்கான். நாங்க இந்த கூட்டத்துக்கு வந்து நான் செத்தா கூட எனக்கு கவலை மயிரில்ல. உனக்கு என்ன, நீ எருமகடை வயசாகுது, நீங்க உட்காந்துப்ப, அதுங்க நான் பச்சை குழந்தை தானே வீட்டுல தனியா இருக்கும், அதுல யார் சாப்பாடு விட்டுறது? பால் குடிக்கிற குழந்தைங்க. வெக்கமே இல்லாம மேல வந்து மைக்கு முன்னாடி வந்து நின்று பேசுங்க மதன், வெக்கமே இல்லாம வந்து பேசுதுங்க. வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோசம், சோத்துல உப்பு போட்டு திங்குதா, சோறு தான் திங்குதா எனக்கு தெரிய மாட்டேங்குது.
எப்போ வந்து என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய் முதல்வரா வரணும்னா அப்பவே ஈவு இறக்கம் பண்றதுலாம் நான் நிப்பாட்டிட்டேன். இறக்கமே கிடையாது. இப்போ இல்ல உனக்கு மருந்து குடிச்சிட்டு ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, ஏதோ நியூஸ் சேனல்ல வந்திருக்கு விளம்பரம் நீங்க பாருங்க, நான் எடுத்து பார்த்தேன். நான் இறக்கமே படலையே. ஏன் உனக்கு தெரியாதா? எருமை கடை வைத்தானே அது உனக்கு தெரியாதா? அரசியல் அவ்வளவுதான் அரசியல் அவ்வளவுதான். இருங்க அவ்வளவுதான். அரசியல்னு வரும்போது இங்க பணத்துக்கு தான் இங்க போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு ஆரம்பத்துல இருந்து தெரியாதா? உன்கிட்ட பணம் கட்டணும், உனக்கு கோவம் வந்துருச்சு, உன்னால தாங்க முடியல, நீ மருந்து குடிச்சிட்ட. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? ஒண்ணு கட்சியில இருந்து வெளில வரணும். உண்மையா இல்லையா? ஒண்ணு கட்சியில இருந்து பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கு, உனக்கு மதிப்பு இல்ல, மனுஷனுக்கு மதிப்பு இல்ல, பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கு, அந்த கட்சியில இருந்து வெளில வந்துடணும். மானத்தை விட்டுட்டு அப்புறம் என்னடா உனக்கு கட்சி வேண்டி கிடக்கு? மானத்தை விட்டு என்ன கட்சி வேண்டி கிடக்கு? என்ன மானம் மரியாதை இதெல்லாம் விட்டுட்டு அப்படி என்ன நீ மக்களுக்கு வந்து செய்ய போற? ஒருத்தர் முந்தானத்தை ஒருத்தர் செத்து போனார், 101 வயசு. அந்த மனுஷன் என்ன வந்து இந்த அளவுக்கு பாதிப்பட்டான்னு போய் கத்துங்க, தெரிஞ்சுக்கணும். நேர்மையா இருந்தா ஒரு மனுஷன் அரசியல்வாதியில நேர்மையா இருக்க முடியும், நேர்மையா நியாயமா இருக்க முடியும்னு அந்த ஆள் காட்டினார். வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு அந்த ஆள். அதுல ஒரு செகண்ட் அந்த ஆள் அந்த மனுஷன் உசுரோட இருக்கும் ஒரு நாள் நேர்ல போய் பார்த்திருப்பான். நாம இவன் நான் கேக்குறேன், நேத்து திடீர்னு போய் மாலை போடுறானே, நான் கேக்குறேன், நேத்து போய் திடீர்னு மாலை போடுறான் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உடல்நல குறைவா தான் இருக்கிறார். யாரு? நல்ல கண்ணு உடல்நல குறைவா ஒரு வருஷமா தான் இருக்கிற. நேர்ல போய் பார்த்திருப்பேன். இல்ல அவர் நல்லா இருக்கும்போது அவர் நேர்ல போய் பார்த்துட்டு கட்சி ஆரம்பிக்க போறான், ஐயா சரிடா நீ வந்து உன்னை பொறுத்தவரை எந்த கட்சிக்காரன் நல்லவன் இல்ல, நியாயமானவன் இல்ல, உத்தமம் இல்ல, நீ இது ஓகே. நல்ல கண்ணு என்ன பண்ணாரு? போயிட்டு இல்லைங்கய்யா நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன், உங்க ஆசீர்வாதம் வேணும். போய் நின்னா என்ன அவ்வளவு பெரிய புடிங்கடா நீ? அரசியல் எதிரி என்னைக்குமே நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசியல் வேறன்னா இவனுக்கு அரசியலே தெரியல. அரசியலே தெரியாதவன்கிட்ட போயிட்டு நம்ம அரசியல் பேசுறதோ இல்ல அறிவே இல்லாதவன்கிட்ட போயிட்டு நீங்க ஏங்க ஒரு சைக்கோட்ட போயிட்டு நீங்க எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு சைக்கோட்ட போயிட்டு இது சரி இது தப்புன்னா தெரியுமா? ஒரு பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு இது சரி இது தப்புன்னு தெரியுமா? ஜேர்னலிஸ்ட், இங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட், ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் பேசுறவங்க எத்தனை பேர் இவனை எதிர்த்து நியாயமா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க? ஏங்க நான் ஒன்னே ஒண்ணு தாங்க கேட்கறேன், இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் சங்கத்தை, பத்திரிகையாளர் சங்கத்தை கேட்கறேன். வட மாநிலத்துக்கு பேட்டி கொடுக்குறான், அதுவும் எப்படி ரிட்டன் ஆஃப் தி கேமரா பேட்டி கொடுக்குறான். இங்க இருக்கிற கண்டனம் தெரிவிச்சீங்களா? கண்டனம் தெரிவிச்சீங்களா? அறிவு இருக்கா? அதாவது எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கும். அந்த எத்திக்ஸை கொஞ்சமா ஃபாலோ பண்ணுதா? காசு கொடுத்தா ஒரு வீடியோ, காசு கொடுக்கலன்னா இன்னொரு வீடியோ, காசு கொடுத்தா அந்த வீடியோ நீக்கப்படுது, காசு கொடுக்கலன்னா அந்த வீடியோ அப்படியே இருக்கு. காசு கொடுத்தா பின்னாடியே போறானுங்களேங்க, அவன் காரு பின்னாடியே போறானுங்களே காசு கொடுத்தா. காரு பின்னாடி அண்ணா வந்து காரை விட்டு உலகத்திலேயே எவ்வளவு பெரிய ஆளுங்க கூட நானும் பார்த்திருக்கிறேன். அட்லீஸ்ட் வீடு தெரியற மாதிரியாவது காம்பவுண்ட் வச்சிருப்பானுங்க, கேட்டு வச்சிருப்பானுங்க. என்னடா என்ன உன் வீடு என்ன அவனை பெரிய மாலையை எட்டி வச்சிருக்கிற, மாலையை எட்டி வச்சிருக்கிற, அம்மா பெரிய கேட்டு போட்டு வச்சிருக்கிறது. இன்னொன்னு ஆட் பண்றேன், இது அவன் கேவலமா வேற சொல்லி காமிச்சான். அந்த ஆதவ் இருக்காமல, நீங்க தான் பின்னாடியே கேமரா தூக்கிட்டு வரீங்களே பாக்குறீங்கல்ல அப்படின்னு வேற சொல்லி காமிச்சான். வெக்கமா இல்ல? இந்த வார்த்தை வந்தோன்னு சூடு சொரண பத்திரிகையாளர்கள், வெக்கமான சூடு சொரண இல்ல? சோத்த தானே தின்றீங்க பத்திரிகையாளர்கள். இவெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், கார் அந்த பக்கம் போகுது, பாலிமர் இந்த பக்கம் ஓடுது, இந்த பக்கம் பா, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இல்லைங்க, எப்படியாப்பட்ட பச்சந்தின்னு ஒண்ணு சொல்றேன். அண்ணா வந்து கருவசத்தை உடஞ்சிட்டாரு, 3 நாள் சோறு திங்களா தூங்கலான்னானுங்க. அடுத்த நாள் எடுத்தா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஆப்பிள் மாதிரி பியர்டை ஷேவ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு நம்ம வந்து பண்ணிச்சுக்கிறேன், ஸ்டாலின் சார் என்ன அரெஸ்ட் பண்றான் தான் வீட்டில் இருப்பேன், இல்ல மாடியில இருப்பேன், இல்லைன்னா 8th வீட்ல இருப்பேன்றான். யாராவது ஒருத்தவங்க எழுத்து பேசிட்டாங்கன்னா, இல்ல ஒருத்தவங்க யாராவது விஜய் எடுத்து பேசிட்டாங்கன்னா அவன் யாரு, அந்த பொம்பளை யாரு, என்ன ஏது, நீ எந்த கட்சி, உன் ஹஸ்பண்ட் எந்த கட்சி, நீ எந்த கட்சி, இல்ல புரியல எந்த கட்சி இருந்தா என்ன பண்ண போற, இருந்தா என்ன, என்னப்பா இருந்தா என்னன்ற, ஏன் இங்க கட்சி சாராம இல்ல கட்சி சப்போர்ட் இல்லாம யாரும் இல்லையா? இருக்கிறாங்க, எந்த கட்சி சப்போர்ட் இல்லாம இருக்கிறாங்க. இல்ல எனக்கு கட்சி காலங்காலமா எனக்கு இந்த கட்சி தான் பிடிக்கும், அவனுக்கு ஒரு ஐடியாலஜினா, உனக்கு ஒரு ஐடியாலஜினா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி. ஜூலி எந்த கட்சியா இருந்தாலும் உனக்கு என்ன? அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா? ஜல்லிக்கட்டுக்கு நாங்க போராடணும், அது ஓப்பனா மொட்டை வெயில்ல பட்ட பகல நின்று ஓப்பனா நின்று அங்க போராட்டம் பண்ணிச்சு, அதுவும் 1 ஆஃப் த போராட்டம் பண்ணிச்சு. ஒன்ன மாதிரி நடுராத்துல 12 மணிக்கா போச்சு ஜூலி? கேமரா தூக்கிட்டா போனுச்சு, அதையும் சேர்ந்து பேசுங்க. கூட வந்து இப்ப கேமரா எடுத்தவன அவன வந்து பேட்டி கொடுத்துறான் யூடியூப்ல. இல்ல உன்ன மாதிரி உட்காந்துரா? இல்ல அவன அனிதா இறப்புக்கு போனா இருக்கிறோம் மயிறு, அனிதா இறப்புக்கு போன இதை வச்சு நொட்டுறீங்களடா. 41 வீட்டுல ஏன்டா நீ போல? ஏன் போல? தலைவா படம் ஒரு ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி ஒருத்தன் மண்ணெண்ணை ஊத்திட்டு கொளுத்திக்கிட்டானே, அவன் வீட்டுக்கு போன இல்ல, அவனுக்கு என்ன செஞ்ச?
அவன் ஊட்டி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு அவன் ஃபேமிலி. காசு கொடுத்தா ஒரு உயிரோட மதிப்பு 20 லட்சம், காசு கொடுத்தா நீ பாவத்தை கழுவிடலாம். இல்ல எவன் சொல்லி கொடுத்தது உனக்கு இதை? அதுக்கும் பனைவர் தான் ஐயா வரணும், சும்மா இருங்க நீங்க தயவு வேற. செஞ்சு ஒண்ணு சொல்றேன், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இது நான் கவர்மெண்ட்லாம் தூக்கி போடுங்க, நான் கவர்மெண்ட் நம்பர் மாதிரிலாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட்ட நெரிசல்ல போய் சிக்கி செத்தா இன்சூரன்ஸ் கிடையாது, போடுற மெடிக்கல்ல சேர்த்து நீ ஆபத்தை தேடி போற. அப்ப இது அந்த இதுல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தானே வரும். ஆபத்தை தேடி போனா உனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. கரெக்டா? காவல்துறைக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எல்லாம் கிடையாது. அதே மாதிரி கிடையாது. தான் ஆபத்தை நீ ஆபத்து தேடி தெரிஞ்சு போற. போறது. அதே மாதிரி போடு, இன்சூரன்ஸ்ல போடு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சேர்த்து போடாத. எந்த நாய்க்கு இனிமேல் கூட்டத்துல போய் சேர்ந்து இப்ப உட்கார்ந்து நீ செத்துனா நாயே உனக்கு கிடையாது, பணமே கிடையாது, போடு. அப்ப சொல்லட்டும், நீ குடுக்கிற பண மயிரே எனக்கு வேணாம், எனக்கு அந்த தேவை மயிரே கிடையாதுன்னு ஒருத்தன் சொன்னான்ல, ஆத்தாவை அடிச்சுட்டு பேசினான்ல, அந்த திமிர் மயிர அப்ப பேச சொல். சோத்துக்கு சிங்கி அடிக்கும் போது தெரியும்டா. ஹாஸ்பிட்டல் நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நாளைக்கு ஐயா நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாமே, நமக்கு பணம் வேணும்னு அன்னைக்கு பிச்சை எடுப்ப போய் கவர்மெண்ட் கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயும். அப்ப தெரியும் மெடிக்கல் இன்சூரன்ஸோட வேல்யூ. கூட்டத்துல செத்தா 20 லட்சம் கொடுத்துருவாரு. இந்த வேலூர்ல ஒருத்தன் செத்தான், கொடுத்தானா? வேலூர்ல தெளிவா சேலம் சேலம், சேலம், சேலத்துல அவனதான் பூச்சி மொழிவிட்டாங்களே. இவன் யாரோ கூட்டத்துல ஒரு பானிபுரிக்கு வந்தவன்றானுங்க ஒருத்தன். டேய் ஏன்டா உன் கூட்டத்துக்கு பாஸ் வாங்கிட்டு வந்தாடா, 4998 பேர் தான் அலவுடு. எப்படா இன்னொருத்தங்க பாஸ் 5000 வித்துறானு தலை அந்த பாச. 5000 வெளி மாநிலத்து அலுவலர் வந்திருக்கான். இவனுங்கெல்லாம் எடுத்து மதிச்சு நீங்க போயிட்டு, இல்ல டி எல்லா ஃபேன்ஸும் நியாயமா இருக்கிறாங்க, அவங்க தலைமை ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணா கேக்குறாங்க, அதனால நியாயம் படுதுன்னா 100% கேட்பான். இல்ல 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 வர இருங்க. நம்ம இங்க ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்ற மாதிரி, இப்ப ரஜினி ரசிகர்களுக்கு இங்க என் தலைவன் அரசியலுக்கு வரல அப்படின்னு குறை சொன்னவன் இங்க இருக்கிறான். ஆனா அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துகிட்டு வரான். தலைவா நீ கட்சி ஆரம்பிக்கிறது நல்லதுதான் தலைவா, நீ அப்படியே இருக்கு தலைவா, நல்லதுதான் தலைவான். ஏன்னா கோவிட் நேரத்துல இறந்துருந்தா எத்தனை விட்டு தாலி எறிஞ்சிருக்கும். எந்த பாவத்தை அந்த மனுஷன் சுமக்கணும்? இந்த வயசுல அவர் அந்த பாவத்தை சுமக்கணுமா? நேத்து அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பெரிய பெரிய விஐபிகள், பெரிய பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க டெத்துக்கெல்லாம் அவர் போயிருக்கிறார். அந்த மனுஷன் கையை கட்டிக்கிட்டு ஒரு சேரத்துல ஓரமா போய் உட்காந்து இப்படி தலையை குனிஞ்சு உட்காந்து அந்த மனுஷனை நான் அப்படி பார்த்ததுல அவர் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி நான் கடைசியா பார்த்தது பாலச்சந்தரோட இறப்புல தான் நான் பார்த்தேன். கேபி பாலச்சந்தரோட இறப்புல தான் அந்த மனுஷன் கண்ணீர் வடிச்சதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேத்து நல்ல கண்ணு அவரோட சாவுல தான் நான் அவர் கண்ணீர் வலிச்சதை நான் பார்த்தேன். எங்க வேணாலும் வீடியோ எடு, எங்க வேணாலும் பாரு, போய் பாரு. தலைவன் கண்ணுல அவ்வளவு சீக்கிரம் ஒரு சொட்டு கண்ணீர் நீ பார்க்க முடியாது. அந்த மனுஷன் அப்படி ஓரமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அதை என்ன சொல்லி நீங்க எல்லாம் ஆன்லைன்ல உட்காந்து புரட்டி புரட்டி விட்டாங்க. பக்கத்துல எழு வீட்டுல அன்னைக்கு சகாயத்தை கூட பார்த்தாரு. சகாயம் கூட தான் ஐஏஎஸ் சகாயம் கூட தான் இப்படி சிரிச்சுட்டு ஒரு வணக்கம் வச்சாரு என் தலைவனுக்கு. ஐயோ சகாயம் வந்து சிரிக்கிச்சிட்டாரா எழு வீட்டுல. டேய் எழு வீட்டுல போய் அரசியல் பண்ணலடா என் தலைவன். என் தலைவன் எழு வீட்டுல போய் அரசியல் பண்ணல. எஸ்பிபி இதுல போயிட்டு உட்காந்து அரசியல் பண்ணல. கோவிட் நேரத்துல எஸ்பிபி சாவுக்கு போயிட்டு அரசியல் பண்ணல. அந்த செருப்பை எடுத்து இப்படி கொடுத்தாரா, அதனால இவர் வந்து அந்த செருப்பையே எடுத்து கொடுத்துட்டாரு. அப்ப நான் உனக்கு கேட்பேன், வாயில வண்டவர் மாதிரி வரும். எவ்வளவோ அப்படி விஐபிகள் இறந்தாங்க, இவன் போனானா? நீ போன விஐபி விடுங்க, கட்சி ஆரம்பிச்சு சொந்த கட்சி மாவட்ட செயலர் இந்த நாயை பார்க்க வந்தாரு அவரு. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், கிட்டத்தட்ட 20 வருஷம் மாவட்ட செயலாளர். கட்சி ஆரம்பிச்சதுல திருநெல்வேலியில வளர்த்திருக்காரு ரசிகர் மன்றத்தை. பேர் வந்து உண்மையிலே சொல்றேன், இவன் என்ன மாதிரி சைக்கோன்னா, எஜமான் படத்துல வரக்கூடிய நெப்போலியன் கேரக்டருங்க. பச்சையா தெரியுது ஜிப்சி. எனக்கு ஓப்பனா சொல்றேன், பதவிக்கு ஆசை, பணம் இருக்கு, எனக்கு பதவி வேணும், அவரை விட எனக்கு புகழ் வேணும். நல்லா பாருங்களேன், கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், எஜமான் கேரக்டர் நெப்போலியன் கேரக்டர் தான். என்னை விட உனக்கு புகழ் வந்துடக்கூடாது, எல்லாத்துலயும் நான் தான் நிக்கணும், எல்லாத்துலயும் என் பேர் தான் வரணும், எங்க பார்த்தாலும் என்னை பத்தி தான் பேசணும், எல்லாரும் என்ன கடவுளா புகழணும், என்ன முருகனா பாடணும். உன்னை பத்தி பாடினா வேல்முருகன் ஒத்த ஆள்றா, இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒத்த நாள் காலி பண்ணிட்டான். அவன் சொல்றான், அழுகுறான், கதறான், என் கையெல்லாம் முருகன், என் கழுத்தெல்லாம் முருகன், என் உடம்பு முழுக்க முருகன். அப்படி முருகன் நீ நினைச்சவன் எதிர்ப்படுற, நீ அவனை கடவுள் மாதிரி எடுத்து பேசுன போச்சா? மேடை கிடைக்குதுன்னு தெரியாம, என்ன இடம் தெரியாம, ஆளு தெரியாம, அட்ரஸ் தெரியாம, ஏதோ நம்ம ஏதோ உச்சத்துல நிக்கிறோம் நினைச்சு உன்னை வாயை விட்டு இப்ப வாங்கி கட்டிட்டு சுத்தடி வாங்கிட்டு உட்காந்துருக்கு யாரு? வேல்முருகன் தான்.
இந்த தேவையதெல்லாம் உனக்கு முட்டு கொடுத்த ஆரம்பத்துல நீ அரசியலுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி உனக்கு முட்டு கொடுத்த மனுஷன் இருக்கான், இன்னைக்கு ஏறி மிதிக்க உனதான் மிதிக்கிறான். அடுத்தது நான் எதிர்பார்க்கிறேன் மிஷ்கின் எப்படி எப்படி என்ன சொன்ன லியோ ஆடியோ லஞ்சில் வெற்றி வீரன்னு சொல்லி அங்கே ஒன்று காமெடி பண்ணீங்களா, அதில் என்ன சொன்னேன், நான் பார்த்த லெஜெண்டா சார்லி சாப்பினா மைக்கேல் ஜாக்சனுக்கு அடுத்தது இவரா, எங்க இருக்கு இப்ப விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல உட்காந்து இருக்கிறேன், அங்கேயே உட்காந்துக்கணும், திரும்பி இங்க வந்துடக்கூடாது. ஏண்டா எப்படா இண்டஸ்ட்ரியில வந்து மனசாட்சியே இல்லாம ஒருத்தவன் 41 உசுறு குடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு பேசலடா, ஒருத்தன் பேசல. அப்படி யாராவது ஒருத்தன் பேசிட்டாங்கன்னா ஐயோ நீ எப்படி பேசலாம், எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன், அவர் மேல தப்பு இல்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உனக்கு சொல்றேன், பொண்டாட்டின்றவ எப்படின்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் ரசிகம் வந்து உனக்கு கழுவி விட மாட்டான், உன் பொண்டாட்டி தான் உனக்கு செய்யும். இல்ல இதுல கபிலன் பாராட்டத்தக்கது என்னன்னா, நான் பார்த்த வரைக்குமே நக்கீரன் வந்து கொஞ்சம் டிஎம்கே சப்போர்ட்டான ஆள் தான் அவரு. ஆனா அவரே வந்து அவர் சொல்றாரு, எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு, இவங்க ரொம்ப லூசா விட்டானுங்க, இவன் லூசா விட 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 அதேதான் நானும் பண்ணிட்டே போறான் அப்படின்னு நம்ம அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்போல இருந்து. ரொம்ப நீங்க அப்படியே ஃப்ரீ ஹேண்ட் விட்டீங்கன்னா அது வந்து இப்ப எங்க ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு எங்க வந்து கடிக்குது இப்ப. அவன் முன்னால திமுக டிவிக்கு தான் சண்டை அப்படின்னு நினைச்சான் சொன்னான், இப்ப என்ன சொல்றான், போட்டியே எங்க 2 பேருக்கு என்னன்றான், யாருன்றான், சிஎம் பேரை சொல்றான். சொல்லுங்க யாரு தில்ஷாட் சொல்லுங்க. ப்ரோ கபிலன் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா அஜித்குமார் கொலை வழக்குக்கு ஒரு 6 நிமிஷம் சூப்பரா ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா? 6 நிமிஷமா 7 நிமிஷமா அப்போ இருந்த போட்டோ எடுத்து போட்டு அஜித், அதாவது ஆக்டர் அஜித் ஃபேமிலியோட இருக்கிறது, சூர்யா ஃபேமிலியோட இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பாடுறா தலைவன் நமக்காக தனியே எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் நிக்கிறாரா போராடுறாரான்னு. எப்படி பொண்டாட்டி வரும், குடும்பம் வரும்? 2021 இருந்தே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த நாய்ங்க வந்து அப்படியே தியாகி பட்டம் கட்டுறாங்களாம். அப்படியே வந்து என்ன தியாகம், ராணுவத்துக்கு போயிட்டு நாட்டுக்காக. அதான் பொண்டாட்டியை விட்டுட்டு அவர் பாரு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவர் நமக்காக வந்திருக்காரா அப்படின்ற அப்படியே இது எப்படி வரும்னு கேக்குறேன். இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு ப்ரோ, இது கம்பேர் பண்ணா இப்ப சாதாரண ஒரு குடும்பத்துல வர பொம்பளையும் ஒரு ரெட் லைட் ஏரியால இருக்கிற பொம்பளையும் பேசிக்கிட்டாங்கன்னா இவ சொல்லுவா, நீ வந்து ஒருத்தர் தானே சுகத்தை தர, நான் இங்க 100 பேர் 1000 பேர் தரேன், நீ ஏன் நானா பெருசு அப்படின்ற மாதிரி இருக்கு இவனுக்கு பேசுறது. இவனுக்கு இப்படிதான் பேசுவானுங்க. இல்ல இது ஆக்சுவலி இது எப்படி ஆகும்னா, இது ரொம்ப சர்வ சாதாரணமாக்குறது. எப்படி சர்வ சாதாரணமாகுதுன்னா ரொம்ப இதாக்குறது, ரொம்ப சரளமா அப்படியா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப சர்வ சாதாரணமா ஆக்க ட்ரை பண்றானுங்க. குடும்பம் வந்து அரசியல் இருக்கு. கேட்கல யார் பேசுறது, யார் பேசுறது? இந்த கலையபுரத்துல அப்படியே நம்ம தளபதிக்கு மாமா பார்த்த சஞ்சீவ் இருப்பாப்ல, அவரையும் கொஞ்சம் கவனிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அதான் சொல்றேன், அவனுடைய ரைட் ஹேண்டே அவன் தான், அவன் ஜெகதீஷ் தான். நான் என்ன சொல்றேன், ஜெகதீஷ் வந்து மாமா பையங்க, சஞ்சீவ் விஜயோட அவனுக்கு நம்ம புத்திமதி சொல்லணும் அவசியம் இல்லை, அவன் வளர்ந்தவன் தான், அவன் மேஜர் தான், அவனுக்கு ஒரு அளவுக்கு அவனுக்கும் தெரியும், எப்ப இருந்தாலும் அவங்க அம்மா கூட தான் இருக்கிறான். இல்லங்க இப்ப இந்த மேட்டர்ல சஞ்சீவ் எல்லாம் மறந்துட்டீங்க. சஞ்சீவ் வந்து சஞ்சீவ் பையனை சொல்லுங்க, அந்த சின்ன திரை தளபதி கீர்த்தி சுரேஷ வந்து பிளான் பண்ணி சஞ்சீவ் வீட்டு மாடியில மேல் அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சு, இவரு சஞ்சீவ் வீட்டுக்கு வந்து விஜய் அடிக்கடி வருவாரு, வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு அந்த சஞ்சீவ் பொண்டாட்டிக்கு வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கா. அங்க வரதே வந்து பாத்தீங்கன்னா மேல் வீட்டுக்கு கீர்த்தி சுரேஷ படம் பார்க்க வந்துட்டு போயிருக்கு கார் மிஸ் ஆகுது சொல்லும்போது. ஆமா அதேதான், அத வந்து தமிழ் நியூஸ் தமிழ்ல அவரு இல்ல அவர் சொல்றது ஓகே, அது வேற எடுத்து வேற கொடுக்குறீங்க. இல்ல இவர் அந்த நியூஸ் இல்ல அந்த நியூஸ் அவன் போட்டுட்டு அவன் டெலிட் பண்ணிட்டா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். சரி சொல்ற அதாங்க என்ன நியூஸ்னா, சொல்றான்னு பார்த்தேன். அது வந்து என்ன நியூஸ்னா வந்து கீர்த்தி சுரேஷ் இவன் வந்து அந்த BMW கார் வந்து இவன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆன கார் வந்து அங்க வீடியோல மாட்டி எல்லாமே சொல்லிட்டீங்க. பட் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நீங்க மறைக்கிறீங்க. பட் ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு அதனால மறைக்கிறது ஓகே தான்.
கூடுதலா ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல. ஏங்க சொல்லலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டுறீங்களே ஜிப்சி. அவன் யாரோ ஒரு தியாகி கபிலன் அந்த கிணத்தையும் கல்யாணம் பண்ணிருக்கான். நம்மளுக்கு அவன் நம்ம வாழ்க்கை தான் எனக்கு இருக்குது. அந்த இல்ல பிரேக்கிங் இல்ல நியூஸ் அது உண்மைதான். நம்ம தான் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாராவது கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்குறாங்களான்னு வாட்ச் பண்ணாலே இல்ல போதும். ஜிப்சி, முன்னாடியே இது வந்துருச்சு. ஓப்பனா சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாம் ஏன் இங்க உட்காந்து பேசுறோம்? மீடியா அதோட வேலையை கரெக்டா செஞ்சினா நாங்க அமைதியா நாங்க அழகா லைக் அடி தட்டிட்டு நாங்க பட்டுக்கு ஜாலியா எங்க இல்ல படத்தை கபிலன், கொண்டாட்டு இந்த பக்கம் ஒரே போயிருக்கோம். நிமிஷம். இது எல்லாமே புக் மார்க்ல இருக்கு. ஓகேன்னா மேல ஒரு 3 ட்வீட் ஷேர் பண்ணுவேன் இப்போதைக்கு. இறக்கி விடுங்க இதுதாங்க இறக்கி சரியான விடுங்க. நேரம். இல்ல இப்பதாங்க புரியல, இதெல்லாம் இந்த இறக்கணும். நேரத்தை விட்டு அப்புறம் என்ன ஜிப்சி இறக்கி விடுங்க ஜிப்சி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஓகே போடுவோம். இறக்கி விட்டுட்டு போங்க ஜிப்சி. டேக்ல ஏதோ ஒரு டேக் ஒண்ணு போட்டு விடுங்க. 2 டேக் ட்ரெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு டேக்ல இறக்கி விடுங்க ஜிப்சி. நான் போட்டு குரூப்ல போட்டேன், நக்கீரன் ஒண்ணு போட்டேன், அடுத்த போடுறேன். வேற கண்டென்ட் இருக்கு, எலெக்ஷன்லாம் வேற கண்டென்ட் இருக்கு. முதல்ல இதை இறக்கி விடுங்க, பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இறக்கி நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டான கண்டென்ட் இறக்கணும். இப்ப பழைய கண்டென்ட் இருக்கா, இறக்கி விடு, எல்லாத்தையும் இறக்கி விடு. போயிட்டு த்ரிஷாவோட பழைய ட்வீட் இருந்தா லைக் அடி தட்டி விட்டுருவாங்க. கபிலன் ப்ரோ இப்ப பாருங்க, சன்வீஸ் பாருங்க 10 நிமிஷம் ட்வீட் போட்டுட்டு இருக்கான். இதான் டைம், இதுதான் அவன் டைம். அதான் அரசியல், அவன் வெயிட் அதான் பண்ணலாம். அரசியல், அதான் அரசியல். இது வந்து கீழ்த்தரமான அரசியல் அப்படின்னா, இது கீழ்த்தரமான அரசியல் அப்படின்னா எந்த கட்சி இதுல வந்து பண்ணிருக்கு? எதுவுமே பண்ணல. வந்த நியூஸை எடுத்து வந்து அப்படியே கன்வே பண்ணி நியூஸ் மீடியா சொல்லுது. ஓகேவா? அப்ப இது அரசியல்னா அப்ப 41 பேர் செத்ததுக்கு அப்புறமும் உட்காந்துட்டு நான் குற்றம் இல்ல, என் மேல பழிய போடுறாங்கன்னு சொல்றதும் அரசியல் தான். அதுதான் சொல்ல வர நானும். இதுதான் டைம் பார்த்து இறக்கி விடணும் சில நியாயமா நேர்மையா இருந்தா இங்க இருக்கிற ஊடகங்களோ, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளோ, இல்ல கட்சி சார்ந்த ஊடகங்களோ நியாயமா இருக்கும். நீ நியாயமா இல்லைன்னா இதே மாதிரிதான் நடக்கும். கமலஹாசன் கூட தான் அரசியலுக்கு வந்தாப்புல. ஆனா கமலஹாசனை போட்டு இப்படியா போட்டு உட்காந்து பர்சனல் டார்கெட் பண்ணாங்களா? இல்ல. ஏன்? வார்த்தையை விடல. கொஞ்சமா தெளிவா பேசின ஆளு. புரியல, அது வேற மேட்ரு. ஆனா அரசியல் பேசினா, கொள்கை பேசினா, உன்ன அந்த மாதிரி நீ ஏதாவது ஒண்ணு பேசுறீங்க அது மாதிரி இன்ன வரைக்கும் என்ன அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, பிதுக்குறாங்க, அடிக்கிறாங்க, மிதுக்குறாங்க, பிதிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்புறம் வேற என்ன தொட்டா தமிழ்நாடு தொட்ட மாதிரி? நீ தான் தமிழ்நாடா? உங்க அப்பா மவனே, உனக்கு என்ன உங்க தமிழ்நாடு என்ன உங்க அப்பா எழுதி வச்சிருக்கானா உனக்கு? என்ன புரியல? டவுட்டுங்க. எல்லாரும் வெறியாயிட்டாங்க. இல்ல புரியல. தமிழ்நாடு பத்திரம் என்ன நிலப்பத்திரம் என்ன இவன் பேர்ல மொத்தமா இருக்கா? மொத்தம் எத்தனாயிரம் ஏக்கர் உங்க அப்பா உனக்கு மேல எழுதி? இது எப்படி தெரியுமா இருக்கு? இது உங்கள் சொத்து. எப்படி? எருமை, நீ படிச்சா உன் சொத்து, நான் படிச்சா ஏன் சொத்து. இது புரியல எனக்கு. பின்னாடி இந்த கில்லில இருக்கும் போல இருக்கு டைலாக். என் பின்னாடி தமிழ்நாடே இருக்கு. டக்குன்னு ஒரு நல்ல சிக்னல் வச்சு ஓகே ஒரு அரை விட்டு என்னடா அவன் என் பின்னாடி தமிழ்நாடு இருக்கு, தமிழ் நீங்க ஆந்திரா பாடல இடம் இருக்கிறீங்க கேள்விப்பா. அந்த மாதிரி தான் இருக்கு. கேட்டா இவர் தான் தமிழ்நாடாம், பெரிய மயிர் இவரு. இருங்க, ஜனநாயகம் 250 கோடி, லியோக்கு 200 கோடி ரூபா சம்பளம் தான் சேர்த்து வைங்க. ஜீவனாம்சம் பேசுறப்ப நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் கண்டென்ட். இல்ல கன்ஃபார்ம் ஆகி இன்னும் இது போல அதுக்குள்ள ஜீவனாம்சத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க. இல்லங்க, இவன் அந்த டைம்ல எனக்கு சம்பளமே 30 கோடி தான். அதுக்காக முன்னாடியே பேசி வச்சுக்கணும். எனக்கு என்னமோ பிரபுதேவா படம், பிரபுதேவா இஷ்யூலாம் மறுபடியும் ரீகேதராகி மறுபடியும் கண்ணு முன்னாடியே வர மாதிரியே தெரியுது எனக்கு. இப்படிதான் ஆச்சு பிரபுதேவா விஷயம், இந்த மாதிரி தான் ஆச்சு. நியூஸ் எல்லாம் மீடியா எல்லாம் கம்ப்ளீட்டா வைரலா போச்சு. அதுக்கப்புறம் இதுதான் பயங்கர ஜெயம் ரவி இஷ்யூக்கு அப்புறம் இதுதான் பெரிய வைரல். எப்படி அன்னைக்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் ஏசி பண்ணாங்க. எனக்கு இது கிக் கொடுக்க மாட்டேங்குது கம்மியா தான் இருக்கு. நம்ம இங்க ஸ்பேஸ்ல இருக்கறனால நமக்கு தெரியாது ஜிப்சி. நம்ம கொஞ்சம் இந்த நியூஸ் ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாத ஒண்ணு புதுசா ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும். அது அவனுங்க ஏதாவது வாயை விடட்டும். கண்டிப்பா யூடியூப்ல ஒரு 4 புறம்போக்கு ஈத்தரை ஏதாவது ஒண்ணு வந்து வாயை விடும். அது அவங்க காதுக்கெல்லாம் போகும். மீடியாலாம் ஏதாவது வாய விடும். இவனுக்கு சப்போர்ட்டா ஏதோ 1-2 மீடியா வாய விடும். கண்டிப்பா அந்த அம்மா ஏதாவது லீக் பண்ணி விடும். நம்பனாலும் நம்புறதுக்கு இல்ல ஜிப்சி. நாளைக்கு அந்த அம்மா ஐடி ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா என்ன ஆகும் ஜிப்சி? ஆமா அதுதான் எனக்கு தேவை. அந்த மாதிரி தேவை, அதை மாதிரி ஆசைப்படுறேன். நாளைக்கு விஜய் பையன் ஐடி ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தானா என்ன ஆகும் ஜிப்சி? இப்ப இவன் விஜய் பையனை திட்டுவானுங்களா இல்ல விஜய் திட்டுவானுங்களா? எனக்கு புரியல. நாளைக்கு விஜய் இப்ப நேத்து அவன் படம் ரிலீஸ் ஆகும் போது மாங்குமன் ட்வீட் போட்டவங்களாம் எவன்? விஜய் ஃபேன்ஸ். நாளைக்கு அவன் யார் பக்கம் நிப்பான்? கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் மூத்த பையன் எப்போதுமே அம்மா பக்கம் தான் நிப்பான். சங்கீதாவை திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது பாப்பான்ல, பையன் பாப்பான்ல, தேவையில்லாம நம்ம அம்மா திட்டுறான்னு அவன் எழுந்திருப்பான்ல, அவன் ஏஞ்சி பேசுவான்ல. ஒரே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தானா என்ன ஆகும்? அவன் விஜய் கிடையாது, அவன் விஜய் பையன். அவன் பிரஸ் மீட் கொடுத்தானா என்னங்க ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுப்பாங்க. கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுப்பாங்க. அப்படியே என்ன தெரியுமா வந்து இல்ல இவன் விஜய் வந்து எல்லாரும் பிரஸ் கண்டு ஓடுறனால கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. அந்த லேடி பேசுவாங்க. அவன் சின்ன பையன், அவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப எலசு.
அவனை ரொம்ப நிண்டி விட்டா அவன் ட்ரிகர் ஆயிடுவான். ட்ரிகர் ஆகி அவன் லைவ் பேட்டி கொடுத்து பேசிட்டானா வச்சுக்கோங்க, நீ விஜய் குடும்பத்துல நீ விஜய் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவியா, இல்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவியா, இல்ல நீ விஜய் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? விஜய் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். அதான் மேட்ரு. இப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா கட்சி ஆளுங்களை விட்டு மிரட்டுறது, பேச்சுவார்த்தைக்கு சொல்லி இங்க அனுப்புறது. என்ன புருஷன் பொண்டாட்டிங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மட்டும்தான் பேசணும், அதுக்கு கோர்ட்டுக்கு இது வச்சிருக்கு, என்ன கவுன்சிலிங் வச்சிருக்கு, அங்க போய் நின்று பேசணும். சும்மா உக்காந்துக்கிட்டு இவங்களை அனுப்புறது அவங்களை அனுப்புறது, இது உக்காந்து இன்ஸ்டா ஸ்டோரி போடுறது. ஆனா ஒண்ணு திர்ஷா சொல்லி முடிஞ்சு, நீ சினிமா விட்டு நீ தயவு செஞ்சு விலகிருமா, அதான் உனக்கு நல்லது. பேரு நாஸ்தியாவது. ஏங்க அது பஞ்சாயத்து கிணறுங்க, அது பஞ்சாயத்து கிணறுங்க. அது இன்னைக்கு இவன் வாழையை இல்ல போடுவான், இப்பெல்லாம் நாளைக்கு வேற ஒருத்தன் பார்க்கும்போதுன்னா வாழையை போடுவான். யாரும் திரிஷா ஃபேன் எல்லாம் சொல்றது இல்ல, எல்லாம் அனுஷ்கா இந்த பக்கம், சமந்தா இந்த பக்கம், அடுத்து போயிட்டான் தமிழ்நாடு த்ரிஷாவோட போயிட்டான். இது ஜாஸ்தி கபிலன். அண்ணா வந்து நடுவுல வந்தவர் தான். இல்ல புரியல, இது எனக்கு ஏதோ வடிவேல் காமெடி படம் அந்த சீரியல் பாக்குற மாதிரியே இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்ச அண்ணா 2004 சும்மாரியா நீ வேற. இல்ல நடுவுல 2 பேரு. நான் எல்லாம் நேர்ல பாத்துருக்கேன்ப்பா, சும்மா இருப்பா. இல்ல நீ இந்த விஷயத்துல மதன் இந்த விஷயத்துல நான் ஜிப்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா தெரியும் எனக்கு, ஜிப்சிக்கு தெரியும் எனக்கு. ஜிப்சி சாமி நான் பேசுறேன் சாமி, கேக்குதா சாமி? கோடூர் புரியுதா சாமி? கேக்குதா சாமி? புரியுதுல கோடூர் புரியல சாமி. ஜிப்சி இல்ல மதன், ஜிப்சி சொல்ல வந்தது வேற ஆக்சுவலி. இருங்க, இல்ல ஜிப்சிக்கு புரிஞ்சுட்டு நான் பேசின கோடோட சாமிக்கு புரிஞ்சுட்டு, சாமிக்கு அப்புறம் அண்ணாதான் எல்லாத்தையும் ஓப்பனா பேச முடியாது. நீங்க வந்து வெளி உலகத்துல பாக்குறீங்க, இதுக்கு நடுவுல 2-3 பேர் இருக்காங்க, அதெல்லாம் நீங்க விட்டீங்க. தெலுங்குல ராணான்னு ஒருத்தர் மறந்தே போறீங்க நீங்க எல்லாம். அதான் இடையில 2-3 கிடையாது, அது 7-8 ராணா. இல்ல நான் அபிஷியலா நான் நேர்ல நான் பார்த்த மட்டும் தான் பேசினேன். ஒண்ணு ராணா, இன்னொன்னு வந்து உடனே இதான் சாக்குன்னு வச்சுட்டு போய் ஜிப்சியோட ப்ரொஃபஷனலா விசாரிக்க கூடாது, அப்படியே விட்டுறணும். சொல்றது மட்டும் காலை வாங்கிக்கணும். கபிலன் ப்ரோ சாட்டை வீடியோ போட்டிருக்காங்க, அதை ப்ளே பண்ணுங்களேன். தலைவன் வீடியோ போட்டானா? சொல்றேன், என்னமோ புது படம் ரிலீஸ் ஆன ரேஞ்சில பண்றீங்க. எப்பா யாரோ ரிக்வெஸ்ட் இப்ப கொடுத்துறாதீங்க, நான் ப்ளே பண்ண போறேன். லிங்க் ஏதாவது அனுப்பி விடுங்கப்பா. ப்ரோ உங்களை டேக் பண்ணிருக்கேன் பாருங்க கபிலன் ப்ரோ. என்ன ஒரு நாளைக்கு 10-20 பேரை டேக் பண்ணி திட்டுறதுக்குன்னே டேக் பண்ணுவாங்க. எதென்ன போய் பாக்குறது, என்னன்னு போய் பாக்குறது. பழைய நியூஸ் 2 இப்போ ரீட்வீட் பண்ணிருக்கேன், என் டைம் லைன்ல இருக்கும், இல்லன்னா இந்த ஹேஷ்டேக்ல இருக்கும், பாத்துக்கோங்க. எப்பா யாராவது அனுப்பி விடுங்க, யாராவது அனுப்பி விடுங்க. உங்களுக்கு நான் டிஎம் பண்ணிட்டேன் உங்களுக்கு கபிலன். இது குரூப்ல டிஎம் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, நீங்க ப்ளே பண்ணக்குள்ள ஒரே ஒரு பாயிண்ட், அந்த மதன் கௌரி பையன் ஏதோ சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டு அடி வாங்கிட்டு டெலீட் பண்ணிட்டான். அவனையும் விட்டுறாதீங்க. ஸ்கிரீன்ஷாட் நான் கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க கபிலன். யார் பேசுறது? தில்ஷத். யார சொல்றீங்க? மதன் கௌரி. இருக்கு அது 4:30 மணிக்கு போட்டா நிறைய பேர் எடுத்து போட்டுருக்காங்க. உளுந்த அடியில டெலீட் பண்ணிட்டான். அது கொஞ்சம் எடுத்து 4 அப்புங்க அவனு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மதன் கௌரி, 2வது தான் இவனுக்கு நினைக்கிறேன், அவன பாண்டாங்க நினைக்கிறேன். 3வது இந்த கார்த்திக் குடியுரிமை குடியெடுத்துக்கங்க அவனுக்கு போட்டோம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 20 வந்து ஹியரிங் வருது இவங்க கேஸ். ஏப்ரல் 20 அதுக்கு முன்னாடி வந்துரும். இருங்க, நான் ஐடியில் போயிட்டு கமெண்ட்ல. ஓகே, யாரு தில்ஷன் நீங்க தானே போட்டீங்க? ஆமா ப்ரோ, முன்னாடியே போட்டது நல்லா கீழே போயிடுக்குன்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் போடுறேன். நீங்க சொல்றது கரெக்ட். ஏப்ரல் ஹைரிக்கு வந்து ஏப்ரல் 22-24 எலெக்ஷன் வந்தா அண்ணாக்கு செம்ம குத்தா இருக்கும், எலெக்ஷன்ல செம்மையா இருக்கும். இல்ல அவன் மதன் கௌரி எல்லாம் சும்மா அப்படி நேக்குல விடக்கூடாதுங்க, அதெல்லாம் முளையிலே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் பாத்துட்டேன். You still haven't give up on me. அம்மால வக்கத வரண்டா இவனே பொம்பளை கேஸ்ல மாட்டனவன் தான மதன் கௌரி. கேட்டுக்கு ஆமா, இவனே ஒரு பொண்ணுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி நாக்கு கீக்கெல்லாம் நீடிட்டு சட்டையெல்லாம் மாட்டின பையன். பேட்மேன் டெம்ப்ளேட் கேக்குறான். அப்படியே எல்லாம் மைக் ஆஃப் பண்ணீங்க. சாட்டை வீடியோ ப்ளே பண்ண போறேன். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு
அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவாகரத்து மனுவை தாக்கல் செய்திருக்காரு. அதுதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து அவரை விமர்சிப்பது சரியாக இருக்குமா, எதனால அது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படிங்கறதுதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை, இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்கிறது. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல 12 பக்க மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க வழக்கறிஞர் மூலமாக. நேற்றைக்கு இந்த மனு மீதான விசாரணைக்கான சம்மன் ஒரு எதிர் மனுதாரர் விஜய் என்பதனால அவர்கிட்ட இந்த மனுவை நீதிமன்றத்துக்கு கொடுக்க போயிருக்காங்க. அவர் இதை வாங்க மறுத்ததாகவும், நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் அவர் வீட்டுல போய் நீதிமன்றம் சார்பாக இந்த மனுவை ஒட்ட இருப்பதாகவும் செய்தியில் வந்திருக்கிறது. அதே போல ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. அதை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது. இன்னொன்னு, ஒரு விஜய் அவர்களுடைய அரசியல் நம்ம எதிர்க்கிறோம். கொள்கை ரீதியா கொள்கையே அவர்கிட்ட இல்ல, அதனால விமர்சிக்கிறோம். அவருக்கு எந்த இலக்கும் இல்லை, அதனால விமர்சிக்கிறோம். அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள்ல பிழை இருக்கு, அதை விமர்சிக்கிறோம். அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியாக தான் விஜயோட முரண்படுமே ஒழிய விஜய் என்கிற தனிப்பட்ட மனிதனோடு எந்த முரணும் கிடையாது, நமக்கு கிடையாது. ஆனா அந்த தனிப்பட்ட முரணோடு அவர் மனைவி முரண்பட்டு ஒரு விவாகரத்து வழக்க கொண்டு போயிருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ல, தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான ஒரு திரை பிரபலம் அவரும் அவருடைய மனைவியும் சமீபத்துல மியூச்சுவல் கன்சர்ன்ல ரெண்டு பேரும் இரு மனதும் ஒத்து போய் விவாகரத்து வாங்கினாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருக்கான விவாகரத்தையும் கொடுத்து விட்டது. அப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு குடும்ப நீதிமன்றங்கள்ல இருதரப்பும் ஒத்து போய் விவாகரத்துக்கிறாங்க. இன்னொரு நடிகர் விவாகரத்து கேட்டார், அவங்க மனைவி கொடுக்க மறுத்தாங்க. அந்த வழக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நடிகர், அதுவும் போய் கொண்டிருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவையே ஏற்படல. இங்க ரெண்டு தரப்பும் ஒத்து போய் விவாகரத்து கேட்கல. விவாகரத்து கேட்ட சங்கீதா அவர்கள் மனதளவிலையும் உடலளவிலையும் நான் 2021 பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்றாங்க. விவாகரத்துக்கான காரணங்களை மிக அழுத்தமாக அடிக்கிருக்காங்க. இன்னும் அவர் தரப்புல அழுத்தங்கள் வந்தால் அந்த பெயரோடு நான் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொல்றாங்க. உடல் ரீதியா மன ரீதியானா கிட்டத்தட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ், ஒரு குடும்ப வன்முறையை நீதிமன்றம் செக்ஷுவல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், அப்புறம் எமோஷனல் அபியூஸ், சைக்காலஜிக்கல் அபியூஸ் பல்வேறு வகையில வகைப்படுத்துறாங்க. இதுல அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நான் துன்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக 4 ஆண்டு கால துன்பப்பட்ட அதுக்கான காரணங்களையும் வெளிப்படைத்தன்மையோட அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அது பேச வேண்டிய செய்தி இல்ல. 5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க, அப்பவே சொல்ல வேண்டியதானே. 2021 அவருக்கு தெரிஞ்சிச்சுல, 2021 தெரிஞ்சது இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னு சங்கீதா அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தணும், தனி மனித ஒழுக்கத்தை அசிங்கப்படுத்தணும், விஜய் இதை வச்சு கேள்வி கேட்கணுங்கிறது சத்தியமாக உடன்பாடு கிடையாது. நான் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தையை விட்டதுக்காக நான் நயினார் நாகேந்திரன் அவர்களை கண்டித்து காணொலி வெளியிட்டேன். அது மிக தவறானது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி கண்டிக்கப்பட்டாரோ அது போல இன்னைக்கு பல்வேறு சமூக வலைதளங்கள்ல இதை வைத்துக் கொண்டு விஜயை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிக தவறானது. ஆனா சங்கீதா அவர்களுடைய முடிவு இருக்கு பாருங்க, உண்மையிலே ஒரு போல்டான முடிவு. இன்னைக்கு விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் இருக்காங்க. விஜயனோட கட்சி 200-234 தொகுதியில போட்டி போட போகுதுன்னு தெரியுது. கூட்டணி வச்சா எத்தனை தொகுதின்னு தெரியல, போட்டி போட போகுது. அப்ப ஆட்கள் இருக்காங்க, அவருக்கு பெரிய கிரௌட் இருக்கு, பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரம், கேரியருடைய உச்சத்தை உதவி சொல்றாரு. அவருக்கு ஒரு பெரிய கிரௌட் இருக்கு, உண்மையில மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும், வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னு தெரியும், அவர்கிட்ட பெரிய மீடியா டீம் இருக்குன்னு தெரியும். தெரிந்திருந்தும் அவங்க போய் இந்த நேரத்துல ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 1999 இருந்து அவங்க கூட வாழ்ந்த ஒருத்தங்க, 2 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க. அப்ப அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதியோ எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருந்தா, எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருந்தா. கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தமிழ்நாட்டினுடைய நானும் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை எதிர்த்து அவருடைய மனைவி நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ பேச வேண்டிய செய்தி. விவாகரத்துகள் தமிழ்நாடு நடைபெறவே இல்லையா? விவாகரத்தை வச்சு ஒருத்தரை கேள்வி கேட்க முடியுமா? கிட்டத்தட்ட மதுரை நீதிமன்றத்துல மட்டும் 5 லட்சம் விவாகரத்து வழக்குகள் இருக்கு. ஏன் இந்த விவாகரத்து வழக்கு, இந்த 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாத 2 பேரோட பர்சனல்
ஆனா இங்க சங்கீதா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அந்த குற்றச்சாட்டுலாம் தாண்டி ஒரு போல்டு லேடியா, ஒரு பெரிய நடிகர், பெரிய அரசியல் கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு, தேர்தலில் பங்கெடுக்க போகுது, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த நேரத்துல நாம் இதை செய்யவில்லை என்றால் எப்போதும் செய்யாமல் போயிருவோம்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா அவங்கள 2 பேரை பத்தி பேசக்கூடாதுன்னா நீ சங்கீதாவை பத்தியும் பேசக்கூடாது இல்ல, இதை வச்சு அரசியலாக்க கூடாதுன்னா சங்கீதாவையும் அரசியலாக்க கூடாதுல்ல. சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு திமுக தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனாலதான் இது தவறான குற்றம் சொல்றோம். அதனாலதான் இந்த காணொலியே நான்